Hello friends, this is Rahubadi. இப்போ நம்ம C# ரைஸ் ஆகிற காமன் எரர்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம கோடில் மிஸ்டேக் இருக்கிறப்ப ஆர் நம்ம கோடை கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதப்ப எரர் ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த எரர்ஸை பற்றி பார்க்கலாம். எரர்ஸை 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். டிசைன் டைம் எரர், ரன் டைம் எரர் அண்ட் லாஜிக்கல் எரர். ஃபர்ஸ்ட் டிசைன் டைம் எரர்ஸை பற்றி பார்க்கலாம். டிசைன் டைம் எரர்னா கோட் டைப் பண்ணுறப்ப கிரியேட் ஆகிற எரர்ஸ். டிசைன் டைம் எரர் இருக்கிறப்ப நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியாது. விசுவல் ஸ்டுடியோ டிசைன் டைம் எரர்ஸை கலர்ஃபுல் வேவி லைன்ஸை அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். வேவி லைன்ஸ்னா ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் அப் அண்ட் டவுன் லைனாக இருக்கும். ப்ளூ, ரெட் அண்ட் கிரீன் இந்த கலரில் வேவி லைன்ஸ் டிஸ்பிளே ஆகும். டிசைன் டைம் எரரை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடிட் அண்ட் கண்டினியூ எரர், சின்டாக்ஸ் எரர் அண்ட் கம்பைலர் வார்னிங். ஃபர்ஸ்ட் எடிட் அண்ட் கண்டினியூ எரர் பற்றி பார்க்கலாம். கண்ட்ரோல் நம்ம மிஸ்டேக்காக டைப் பண்ணுறப்ப இந்த எரர் ரைஸ் ஆகும். இது ப்ளூ வேவி லைன்ஸாக டிஸ்பிளே ஆகும். சம் வெர்ஷன்ஸ் ஆஃப் விசுவல் ஸ்டுடியோவில் இது ரெட் லைனாக டிஸ்பிளே ஆகும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இந்த ஃபார்மில் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதோட நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1. பட் நான் கோடிங்கில் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால ப்ளூ வேவி லைன்ஸில் எரர் ரைஸ் ஆகிருக்கு. அந்த எரர் மேலே கர்சரை வச்சிங்கன்னா எரர் மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ன்னு ஒரு கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. ஸோ நான் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ன்னு எடிட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ரன் ஆகுது. இதுதான் எடிட் அண்ட் கண்டினியூ எரர். நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் எரர் பற்றி பார்க்கலாம். சின்டாக்ஸ்ங்கிறத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கிராமர்னு சொல்லலாம். தமிழ் லாங்குவேஜ்னா அதுக்கு ஒரு கிராமர் இருக்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ்னா அதுக்கு ஒரு கிராமர் இருக்கு. அது மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா அதுக்குன்னு ஒரு கிராமர் இருக்கு. அதைத்தான் நம்ம சின்டாக்ஸ்ன்னு சொல்றோம். அந்த சின்டாக்ஸை தப்பா எழுதுனா அதுவும் ஒரு எரர் தான். இது ரெட் வேவி லைன்ஸா டிஸ்பிளே ஆகும். எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ் எரர் சொல்லணும்னா செமிகோலன் மிஸ் பண்றது, பிராக்கெட்ஸ் மிஸ் பண்றது இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இந்த லைனோட எண்டிங்ல செமிகோலன் வைக்கல. இப்போ இதை ரன் பண்ணுனா ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. அது என்ன சொல்லுதுன்னா செமிகோலன் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு வருது. எரர் இருக்கிற பிளேஸ்ல ரெட் வேவி லைன்ஸ் ஒன்று டிஸ்பிளே ஆகுது. இப்போ செமிகோலன் வச்சுட்டு ரன் பண்ணுனா ரன் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் கம்பைலர் வார்னிங்ஸ் பத்தி பார்க்கலாம். இது கிரீன் வேவி லைன்ஸா டிஸ்பிளே ஆகும். இது வார்னிங் மட்டும்தான், எரர் கிடையாது. இந்த வார்னிங் இருக்கிறப்ப ப்ரோக்ராம் ரன் பண்ணுனா ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு ப்ரோக்ராம்ல அந்த வேரியபிளை யூஸ் பண்ணலன்னா இந்த வார்னிங் ரைஸ் ஆகும். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றப்ப அதுக்குன்னு ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆயிரும். அந்த வேரியபிளை யூஸ் பண்ணலன்னா அலோகேட் ஆன மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆயிரும். அதை தடுக்க இந்த வார்னிங்ஸ் ரைஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா int a ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஆனா ப்ரோக்ராம்ல எங்கேயும் நான் அதை யூஸ் பண்ணல. ஸோ இந்த int a பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் வேவி லைன் அண்டர்லைன் பண்ணி காமிக்குது. அந்த லைன் மேல கர்சரை வச்சா ஒரு எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. அது என்ன சொல்லுதுன்னா ஏவை டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க பட் அதை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஆனா இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுனா ப்ரோக்ராம் ரன் ஆகும். நெக்ஸ்ட் ரன் டைம் எரர்ஸ் பத்தி பார்க்கலாம். இது ப்ரோக்ராம் ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கிறப்ப ரைஸ் ஆகிற எரர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்றப்ப இந்த எரர் ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல இன்புட் வாங்கி அதை டிவைட் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் 3ல பிரிண்ட் பண்றேன். ரன் பண்ணணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல 5 கொடுக்குறேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல 0 கொடுக்குறேன். டிவைட் பண்றப்ப ரன் டைம் எரர் ஒன்று கிரியேட் ஆகுது. டிவைட் பை 0 exception was unhandled. This is the example program for runtime errors. Next லாஜிக்கல் எரர் பத்தி பார்க்கலாம். லாஜிக்கல் எரர்ஸ்னா என்னன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட் உங்க ப்ரோக்ராம்ல வரலைன்னா அங்க லாஜிக்கல் எரர் இருக்குன்னு மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 5 ஆட் பண்றப்ப ஆன்சர் 10 வராம வேற ஏதாச்சும் ரிசல்ட் வந்துச்சுன்னா அங்க லாஜிக்கல் எரர் இருக்குன்னு
நம்ம நினச்சிக்கலாம். ப்ரோக்ராமோட லாஜிக்கில் மிஸ்டேக் இருக்குங்கிறத இது சொல்லுது. இந்த கோடில் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸில் 1லேருந்து 10 வரைக்கும் நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ணுனா இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். 1 to 10 கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. கோட் என்ன எழுதியிருக்கேன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் i = 1, i <= 10, i++. ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் ஆகிற ஐயோட வேல்யூ டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகுது. இதே <= பதிலாக <= போட்டோன்னா ப்ரோக்ராம் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. நம்ம நினைக்கிற அவுட்புட் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், ஆனால் நான் நினைக்கிற அவுட்புட் வரல. திஸ் இஸ் லாஜிக்கல் எரர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு மெயில் பண்ணுங்கள்.